நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்லைனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. நானும் பாப்பாவும் காரில் போகிற மாதிரி வந்து தம்ப்லைன் வச்சுருப்பேன். ஒன் டே நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவளும் காலேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து காரில் வரக்கூடிய அந்த ஃபன் மூமெண்ட்டை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, பெருந்தலைவர் த ஒன் அண்ட் ஒன்லி கிங் மேக்கர் காமராஜர் அவர்களுடைய 123வது பர்த்டே. சரியா? ஸோ அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து நினைக்கணும். எல்லாருமே வந்து தலைவர்களாக ஆவதில்லை. அதே மாதிரி தலைவர்களாக ஆனவர்கள் எல்லோரும் வந்து சரித்திரத்தில் இடம்பெறுவதில்லை. ஸோ மக்களுக்காக மட்டுமே வந்து வாழ்ந்தவர். பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இருக்கிறவங்களில் ஒவ்வொருத்தவங்களுடைய பதவியில் இருக்கவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்னால் பார்த்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து அவர்கிட்ட இருந்தது வந்து வேஷ்டி சட்டை துண்டு இதுதான் வந்து அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி அவருடைய தாயாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு சிஎம் அப்படிங்கிற எந்த ஒரு அந்த பதவியை வச்சு எந்த ஒரு சலுகையுமே வந்து அவர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதில்லை. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, காமராஜருடைய அம்மா வந்து சிவகாமி அம்மையார் வந்து ஸ்ட்ரீட்டில் தெரு பைப்பில் போய் தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்த அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சார் சிஎம்முடைய அம்மா வந்து தெரு பைப்பில் தண்ணி பிடிக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது வீட்டுக்குள்ளே பைப் இருந்திருக்கு. ஸோ அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்து மகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நீ வந்து இந்த பதவியில் இருக்க, அது அம்மாவுக்கு சந்தோஷம், நீ இதில் இருக்கிறதுனால இந்த அதிகாரிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி உள்ளே வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஊர் மக்களுடைய கஷ்டம் அதுலேயே நீனும் ஒருத்தி தாம்மா, சரியா, நீ உனக்குன்னு தனியாக வந்து ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வச்ச பைப்பை பிடுங்கி அந்த அதிகாரிகளை கண்டித்து அதை உடனே வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. சரியா? இப்போ இது வந்து எத்தனை இடங்கள்ல இதே மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வீட்டில் ஒருத்தவங்க மட்டும் அமைச்சர் ஆனாங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் ரிலேஷன்ஸ் வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் சலுகை அனுபவிக்கக்கூடிய காலம் இப்போ. ஆனால் அந்த காலத்தில் தன்னுடைய தாயாருக்கு கூட வச்சு அந்த ஒரு குடம் தண்ணி எடுக்கிற பைப்பை கூட என்ன பண்ணார்னா வெளியே இது பண்ணார். ஸோ அந்த மாதிரியாக நிறைய இது சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன்கிட்ட வந்து அவர் பேசும்போது, ஏன்டா ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த மாடு மேய்ச்சி இது பண்ணாதான் எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், நான் ஸ்கூலுக்கு வந்தால் நீங்கள் சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயாட்ட அந்த பையன் சொல்லுவான். அப்போ அவர் சொல்வார், சாப்பாடு போட்டால் வருவியா அப்படின்னு சொல்லுதான் இந்த மதிய உணவு திட்டத்தை. ஒரு பசி அப்படிங்கிறது உணவு, உடை, உறைவிடம். இதில் இந்த உணவை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கொண்டுட்டு வந்த பெருமை வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களையே சாரும். ஸோ அத்தகைய பெருமைக்குரிய அவருடைய பிறந்தநாளை தான் நாம் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்களும் நிறைய இடத்துல வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாட்டியும் இந்த நேரத்தில் வந்து அவருக்காக வந்து ஒரு சின்ன ஹார்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் வந்து அவர் செய்த அந்த பணிகளை எல்லாமே நினச்சி பாருங்கள். சரியா? அணைக்கட்டுகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போவும் அவர் கட்டின மாதிரியான அணைக்கட்டுகள் வந்து யாராலையுமே வந்து இப்போ வந்து கட்ட முடியலை. எப்படி கட்டினாங்க அப்படின்னு தெரியலேன்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அளவுக்கு தான் நிறைய வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அத்தகைய தலைவருடைய இதை வந்து நினச்சோம். அவர் வழியில் நாமளும் வந்து நல்ல தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். வர்றது கஷ்டம்தான். ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து எங்களுடைய என்ஜாய்மெண்ட், எங்களுடைய மகிழ்ச்சியும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா என்னுடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ரதியமாக உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக அண்ட் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா வந்த சந்தோஷமா அப்படின்னு. அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் அந்த சந்தோஷம்தான். அதாவது இழந்த சொர்க்கம் எதுனாலுமே நம்ம இழந்த ஒன்று நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும்போது ஒரு ரூபா தொலைச்சிட்டு அதை கண்டுபிடிச்சா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் நான் 25 வருட வாழ்க்கை 2 வருட போராட்டத்திற்கு பிறகு அதை கிடச்சிருக்கு. ஸோ வந்து உண்மையிலேயுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபேஸில். இன்றைக்கி வந்து பாப்பா என்னைய ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் வந்து வள்ளநாட்டில் இருந்து அவளும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தா. அந்த பிள்ளைங்களோட வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டுட்டு வர சந்தோஷம் வந்து விலை மதிப்பெற்றது, அளவில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி பாட்டெலாம் போட்டு செம்ம வைப்பு பண்ணிட்டு வந்தோம் நண்பர்களே. அரசியே அடிமையே ஓ ஓ ஓ ஓன்னு ஒரு சாங் பார்த்துக்கோங்க. அதை போட்டுட்டு அவள் செம்ம வைப்பு பண்ணிட்டு வந்தான் நண்பர்களே. நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி காரு ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அவள் கூட வரேன். செம்ம சூப்பராக ஓட்டினா கார்லாம்.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பைக்கை வந்து நான் மார்னிங் வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுருந்தேன் இல்லையா, அதை வந்து மை ஹஸ்பண்ட் வந்து அதை பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாங்க. எங்களுக்கு காருக்கு முன்னால் தான் அந்த போகிறாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து எங்களை வந்து வழிநடத்தி செல்கின்றார். ஸோ அவர் முன்னால் போயிட்டே இருக்கார், நாங்கள் வந்து பின்னால் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம். நண்பர்களே, இதுதான் வந்து நான் கல்யாணம் முடிந்து வாழ்ந்த ஊர் ராஜபாளையம். எவ்வளோ நாள் இருந்திருப்பேன் இங்கே. பாப்பாவும் அவனும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இங்கே இருந்திருப்பேன் இந்த ஊரில். அங்கே வெளியே இருக்குது, அது போகும்போது காட்டுறேன் அந்த வீடுன்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோவில். இதுதான் வந்து சென்ட் ஃபிலோமினால் சர்ச். ஒன்று வந்து மைசூரில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இந்த ராஜபாளையத்தில் தான் ஃபிலோமினாலுக்கு வந்து சர்ச் வந்து இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொரியர் வந்திருக்கு பாப்பாவுக்கு, அது எல்லாமே வாங்கிட்டு வந்து நிற்காங்க. பாருங்க, இங்கே பாருங்க எப்படி கொண்டு குமிக்காரு. எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா. புது வீட்டுக்கு ஆர்டர். ஆமாம், புது வீடு நம்ம நியூ ஹோமுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கு நண்பர்களே. என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் வந்து பார்க்கலாம். நண்பர்களே நம்ம புது வீட்டுக்கு வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸு, மேட்டு இதெல்லாமே வந்து ஆர்டர் போட்டிருந்தா. அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு, வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு வந்து இவள் ஆல்ரெடி ஆர்டர் போட்டுட்டான் நண்பர்களே. அது வர்றதுக்கு லேட் ஆகிட்டு, அதனால் அன்னைக்கு வந்து போன வாரம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அரும்பா அது பார்க்காது அரும்பா. போன வாரம் வந்து ஏன் இந்த அக்கட்ட அருமாயிட்டு போயிருமா. போன வாரம் வந்து வேறு ஸ்டாண்டு வாங்கிட்டா பார்த்துக்கோங்க நண்பர்களே. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இன்னொன்று புதுசாக வாங்கியிருக்கல, அதை என்கிட்ட சொல்லிட்டா எம்மா அது பார்த்துக்கோங்க நண்பர்களே, அந்த ஸ்டாண்டை எனக்கு தாரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறானே, நக்கு செத்தப்பையில் உனக்கு கிடையாது அப்படி சொல்கிறான் நண்பர்களே. பார்த்தீங்களா நண்பர்களே, 2 ஸ்டாண்டை வச்சு இங்கிட்டு ஒன்று வச்சு இங்கிட்டு ஒன்று வச்சா நண்பர்களே எடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, நான் காமிக்கேன்னா தான் நிறைய கிடக்கு பாருங்கள், நல்லாயிருக்கா. அப்படியே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வர்ற நெருங்கியாச்சு. அப்படி வர்ற வழியில் நம்ம பாப்பா படித்த ஸ்கூல் சேக்கர்காட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே தான் அவள் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா. அவள் படித்த ஸ்கூலில் இதுவும் பொண்ணு. இன்றைக்கி ஜூலை 15 நம்மளுடைய காமராஜ் ஐயா அவர்களுடைய பர்த்டே. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, ஆர்சி நடுநிலை பள்ளி தாளமுத்து நகர். இந்த ஸ்கூலில் தான் நான் 1லேருந்து 5 வரைக்கும் படித்தேன். இதான் நான் படித்த ஸ்கூலு. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்கூலை காட்டிட்டேன் சரியா. அடுத்து 2வது அங்கே கட்டுறேன், ஏன்னா விவிடி மெமோரியல் ஹை ஸ்கூல் கட்டுறேன். அதுக்கப்புறம் ஜென் ஜோசப் கட்டுறேன். அதுக்கப்புறம் வாகைக்குளம் ராஜலட்சுமி கல்வியியல் கல்லூரி கட்டுறேன். அடுத்து அன்னம்மாள் கல்வியியல் கல்லூரி கட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு ஒன்று நண்பர்களே. இது வந்து நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லியே ஆகணும். இந்த நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ரோட் சேஃப்டி, இந்த 3 பேர் 4 பேர் ஒன்று போல் போகிறது, இது என்ன பழக்கன்னே தெரியல. பாருங்கள், நம்மளும் வந்து கரெக்டாக ரோட்டில் போகணும். மற்றவங்களை குறை சொல்லி வீட்டில் நீங்கள் சொல்லி வளங்க. நான் வந்து இப்படி போகிற பிள்ளைங்களெல்லாம் நான் அடிக்கடி வந்து சத்தம் போடுவேன், இப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ பெல்ட் போட்டிருக்கியா கட்டிமா? கலண்டு விழுந்துடாம. சரி நண்பர்களே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து எங்கள் பாப்புக்குட்டி வந்து ஓட்டுது. நானும் எங்கள் வீட்டுக்கார பின்னால் பாருங்க அப்படின்னா ராஜா வந்து சிம்மாசனத்தில் வந்து பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. ராஜா வந்து சிம்மாசனத்தில் அப்படி சாஞ்சிருந்த மாதிரி அப்படி ஒரு கையை வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக பொண்ணு வந்து கார் ஓட்ட, அம்மா வந்து முன்னால் உட்காந்துருக்க. ஏம்மா கார் ஓட்டன்னு சொல்லிட்டம்மா, ஓட்டன்னு சொல்லிட்டேன்னா நண்பர்களே, என்ன ஓட்டையா பார்த்தீங்களா? பாட்டு போட்டுற, அதை கொண்டுருவேன் நண்பர்களே. பாட்டு போட்டு காப்பிரைட்ஸ் கொடுக்கலான்னு பாட்டு போடுறதுலேயே குறியா இருக்கான் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, பாருங்க என் செல்லக்குட்டி எப்படி கார் ஓட்டுதுன்னு. ஆமாம், ஆண்டவரே இந்த மொக்க காமெடியெல்லாம் நீங்கள் எங்கேயாவது ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு சிரிங்க நண்பர்களே. அப்படியே வந்து காரில் பூமாரி அந்த சாங்கை ஒரு 4-5 நேரம் போட்டு செம்ம வைப்பு பண்ணிட்டு வந்தா. இப்போ நாங்கள் அந்த சாங்கை படிச்சிருப்போம் பாருங்கள். 3 பேருமே சேர்ந்து செம்ம வைப் பண்ணோம். உம்பி தொம்பி வந்தாரே பூமாரி அப்படின்ட்டு பாப்பா பாட்டு படிக்க, பின்னால் இருந்து அப்பா பாட்டு படிக்க, செம்ம வைப்பாக இருந்துச்சு நண்பர்களே. சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு காதல் கடிதம் எதுவும் மனதை முன்சால் சொல்வது இல்லை, உன் கண்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. பூமாரில இருந்து பூமாரி இல்ல பூமாரி. படிங்க புழுகு மாறி. என் பாட்டே மாத்திட்டீங்களடா. படிங்கடா. படிங்க. பாருங்க நண்பர்களே, நான் சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா நீ படிப்போம். படி. பாட்டா
நிக்கிதா பூமாரா என் நெஞ்சு விம்மி விம்மி பூமாரா உன் வார்த்தை கடல் வச்சு விட்டதோ. நண்பர்களே, இப்போ நாங்கள் இங்கே வந்த உடனே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து முத்தம் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இன்னும் வீட்டு முன்னால் லைட்டு போடலை. நம்மளுக்கு வந்து அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இன்றைக்கி வந்து கிளாஸ் மாட்டுறாங்க. கிளாஸ் மாட்டுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி வந்து கடையிலலாம் டீ வாங்கலை. நல்லா இஞ்சி போட்டு டீ. அதுக்கப்புறம் பேட்டப்பளம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வடையெல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் பாப்பா எதுவுமே எடுக்கல டயட்னால். பேட்டப்பளம் வந்து அவளையே அறியாமல் அவள் எடுத்து விட்டு சாப்பிட்டு விட்டாள். அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாயாக சோஃபாவில் வந்து படுத்து கிடந்து டீயையும் அப்பளமும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்பா வந்து சூப்பராக கையில் வச்சு அவர் வந்து நிறைய ரீல்ஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க, பண்ண தெரிலையா, ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா, அது இதுன்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் எல்லாம் வராது இல்லையா நண்பர்களே. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நேற்று கூட அப்பா ஏன் வீடியோவில் சோகமாக டல்லாக தெரியுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது தாடி வந்து சேவ் பண்ணாததுனால மட்டும்தான் அப்படி தெரிகின்றது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது பஸ்லையாக இருக்கட்டும், சைக்கிள்லையாக இருக்கட்டும், இல்லை கார்லையாக இருக்கட்டும், கொண்டுட்டு போய் நம்ம பிள்ளைகளை படிக்கிறதுக்காக ட்ராப் பண்ணுவோம். அப்படி தானே? நான் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் தான் நண்பர்களே. சரியா? அவங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு என்கிட்ட பைக்கு கிடையாது. ஸோ நான் அப்போ வந்து எதில் இது பண்ணேன் அப்படின்னா சைக்கிள். அதுக்கப்புறம் வந்து மினி பஸ் இருக்குது பார்த்தீங்களா, மினி பஸ்ஸில் கொண்டுட்டு போய் விடுவேன். அதுக்கப்புறம் பஜாஜ் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையாக என்ன காரு, ஃபியட்டு கார் இருக்குல்ல, ஃபியட் கார், அந்த கார் வந்து வாங்கினோம், பழைய கார் தான். அதுக்கப்புறம் எத்தனை படித்தாங்க, 10th 11th 12th படிக்கும்போது, இல்லை 10th 11th 12th இல்லை, 2016 வந்து நாங்கள் ஹோண்டா அமேஸ் வந்து வாங்குகிறோம். அப்போ என்ன படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, 8th 9th 10th படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஹோண்டா அமேஸ் கார். இப்படி நம்ம பிள்ளைகளுக்காக பார்த்து அவங்கள வந்து நம்ம விட்டோம். அதுக்கப்புறம் வளர்த்த பிறகு அந்த பிள்ளைங்க வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அதில் இருக்கிற சந்தோஷமும் ஆனந்தமும் ரொம்ப மகிழ்ச்சி அற்றது. சரியா? இன்னொன்று வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே போனாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, கடைக்கு போனாலும் கூப்பிட்டு போவாங்க. ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகிறத விடையும் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போகும்போது இன்னுமே ரொம்ப வந்து ஆனந்தமாக இருக்கும். நம்ம வளர்த்து நம்ம இது பண்ண பிள்ளை, நான் இப்படிக்கோன்னு பெற்று வளர்த்த பிள்ளை இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கும்போது, அது கார் ஓட்டுது அப்படின்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும். ஸோ அந்த தருணத்தையும் நான் வந்து அனுபவித்து விட்டேன். இப்போ இல்லை, முன்னாடியுமே. இப்போ மறுபடியும் வந்து மீண்டும் வந்து பிறந்த மாதிரி அந்த பழைய விட்டு போன ஹாப்பினஸ் எல்லாமே எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன ஒரே ஒரு இது வந்து இப்போ சவுண்டு எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாமே பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதனால் வந்து சவுண்டு கொடுத்து வச்சுருக்கேன். காப்பிரைட்ஸ் விழுந்துரும் பார்த்துக்கோங்க. இவ வந்து இப்போ காரில் பாட்டு போட்டுகிட்டே வந்தாலும், ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இனிமேல் நான் தான் வந்து பாட்டை வந்து பேக்ரவுண்டில் வந்து படிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஓகேவா?